வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாடா டெக்னாலஜி லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி வந்து லான்ச் ஆகி இப்போ தான் 2, 3 மாசம் தான் ஆயிருக்கு. இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 42,512 கோடி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1049 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 1400, லோ பார்த்தீங்கன்னா ரூ. 1020 லோ வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தீங்கன்னா 255 கோடி இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 55.4% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 25.1% இந்த கம்பெனிக்கு சேல்ஸ் growth இருக்கு. ரிசர்வ் 2,908 கோடி கிட்ட ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 624 கோடி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பாத்தீங்கன்னா 4,412 கோடி இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து அவங்க ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ண கிடையாது. ப்ராஃபிட் growth பாத்தீங்கன்னா 42.8% இருக்கு. ஒரு லாங் டைமுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சிறந்த கம்பெனியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம பார்த்த வரையுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சார்ட்டையும் இது உங்க கம்பெனியோட ரிசல்ட்டையும் நம்ம பார்க்கலாம். அதுல தான் இந்த கம்பெனி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இந்த கம்பெனியோட சார்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமத்தில் வச்சிருக்கோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் தான் வந்து இந்த கம்பெனி முத ட்ரேடிங்க்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 1 இயர் கூட இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. நவம்பர்ல இருந்து போன இயர் நவம்பர்ல இருந்து இப்போ வரையும் தான் இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ரூ. 1,313 அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆனது அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி இப்போ மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல சப்போர்ட்ல கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எக்கச்சக்கமா மார்க்கெட் ஏறிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு ரேஞ்சிலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த 300 ரூபா டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே நேரத்துல இந்த கம்பெனி என்ன ரிசல்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு கம்பெனியா தான் நம்ம சார்ட்டை வச்சு பாக்குறத விட ரிசல்ட் எப்படி கொடுக்குறாங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். அதுல நம்ம அடுத்த ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ இவங்க இயர்லி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த கம்பெனி 2019 பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 2,942 கோடி பண்ணியிருக்காங்க. 20 பார்த்தீங்கன்னா 2,852 கோடி, 2,381 கோடி, 3,530 கோடி. மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா 4,414 கோடி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா 2,381 கோடி பண்ணவங்க 2022 மார்ச்ல பார்த்தீங்கன்னா 3,530 கோடி கொண்டு போயிட்டாங்க. 2023 மார்ச்ல 4,414 கோடிங்கிற அளவுல அவங்க சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் 2019 353 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 20 பார்த்தீங்கன்னா 252, 21 239, 22 மார்ச்ல பார்த்தீங்கன்னா 437 கோடியும், மார்ச் 2023 627 கோடியும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க நெட் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டைம்ல ஒரு மல்டிபிளக்கராக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டாட்டாங்கிற பிராண்டை இந்தியாவில் வந்து நம்பாதவங்க இருக்கவே மாட்டாங்கன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வரையுமே ட்ரஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டாடா பிராண்டு. அதே மாதிரி டாட்டாவோட ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டைம்ல நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனி ரிட்டர்ன் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2019 இருந்து இதுவரை. சரி, இந்த கம்பெனி குவார்டர்லி என்ன பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். குவார்டர்லி ரிசல்ட்லையும் குவார்டர்லியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2022 148 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 160 கோடி பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 170 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்டர்லியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2022 இருந்து டிசம்பர் 2023 வரை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 100, 170, இந்த 160 இந்த ரேஞ்சில் நல்ல ப்ராஃபிட் தான் இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தவரையும் அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ரிசர்வும் பாரோவிங்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தீங்கன்னா 260 கோடி இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு. ரிசர்வ் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். 2,772 கோடி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வச்சிருக்காங்க. ரிசர்வ் வந்து பெரிய லெவலில் வச்சிருக்கிறது நல்ல விஷயம் தான். 260 கோடிங்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு கடனே கிடையாது, ஒரு சாதாரண விஷயம் இந்த கம்பெனியை பொறுத்தவரையும் கடன்.
இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய லெவலில் டேட்டா கிடையாது. ஏன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ தான் லிஸ்ட் ஆயிருக்கு. டிசம்பர் 2023 லிஸ்ட் ஆன இதுல இருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 55.39% வந்து அவங்க கம்பெனி சேர அவங்களே ஹோல்டு பண்றது ஒரு நல்ல விஷயம். எஃப்ஐஏ பார்த்தீங்கன்னா 2% எஃப்ஐஏ ஹோல்டு பண்றாங்க. டிஏஏ பார்த்தீங்கன்னா 2.5% ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 40.9% வந்து பப்ளிக் ஹோல்டு பண்றாங்க. இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகி இப்போதான் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. டாட்டாங்கிற ஒரு பிராண்டை நான் வந்து லாங் டைம்ல ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த கம்பெனி சேர வாங்கி லாங் டைம்ல ஹோல்டு பண்ணா ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு. டாட்டாவை பொறுத்தவரையும் ஒரு சின்ன கம்பெனியாவே பாத்தீங்கன்னா லாஸ் ஆக விட மாட்டாங்க. அந்த கம்பெனி ஒருவேளை லாஸ் ஆனா கூட மித்த கம்பெனிகள்ல இருந்து பணத்தை போட்டு அந்த கம்பெனியை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதுதான் பல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டாடா ஸ்டீலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகள் அவங்க குரூப் ஆஃப் கம்பெனிகள் வந்து நஷ்டம் அடையும் போதோ மித்த கம்பெனிகள்ல இருந்து வருமானத்தை வச்சு அவங்க வந்து அதை பழைய நிலைக்கு ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போற அளவுக்கு டாடா ஒரு பவர்ஃபுல்லான கம்பெனியா இருந்து வந்துகிட்டு இருக்கு இந்தியால. இந்த மாதிரி கம்பெனிகளை நான் லாங் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் டைம்ல ஹோல்டு பண்ணாதான் ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். அந்த வகையில இந்த கம்பெனி வந்து ஒரு சிறந்த கம்பெனியா இருக்கு. இப்பதான் லான்ச் ஆயிருக்கிறதுனால பெரிய டேட்டா வந்து இந்த கம்பெனில கிடையாது. டாட்டாங்கிற ஒரு பிராண்டுக்காகவே லாங் டைம்ல ஹோல்டு பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு லாங் டைம்ல ஹோல்டு பண்ணலாம் அந்த மாதிரி கம்பெனிகளை. இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை நம்ம சேனல் அனலைஸ் பண்ணி போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.